ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப குயிக்காக சட்டுன்னு கேரட்டு பீன்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒயிட் புலாவ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி இந்த ஒயிட் புலாவோட சென்னாக்குனி கருவாடு தொக்கோடு வச்சு சர்வ் பண்ணலான் இருக்கேன். சென்னாக்குனி கருவாடு தொக்கோட செய்முறை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை யாருக்காவது சென்னாக்குனி கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். காயட்டும். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் விட்டு செய்யுங்க. நம்மளோட ரெசிபிக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நம்ம விட்டுருக்க எண்ணெய் காயட்டும். பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃப்ரைட் ரைஸில் பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் அதிகமாக யூஸ் பண்ணி செய்வோம். அது குழந்தைங்களோட ஹெல்த் வைஸ் அவ்வளோ நல்லதில்லை. ஆனால் இந்த புலாவ் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அது ஃப்ரைட் ரைஸை விட கூடுதல் சுவையாக இருக்கும். ஈவன் பிரியாணிக்கு இது டஃப் கொடுக்கும். காரமும் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்கிறதுனால குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது சூப்பரான ரைஸ் சொல்லலாம். இப்போ நம்ம வெற்றிருக்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதோட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு மிதமான தீயில இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் விட்டுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுனால சின்ன வெங்காயம் விட்டு செய்யுங்க. ஆனால் எனக்கு பெரிய வெங்காயம் தான் இங்கே கிடைக்குது, அதனால் பெரிய வெங்காயம் விட்டு செய்கிறேன். வதக்கி கொடுத்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் ஒரு பிங்கிஷ் கலரில் வந்தால் போதும், அந்தளவுக்கு வதக்கி கொடுத்தா போதும். பொறுமையாக வதக்கி கொடுத்துக்கலாம். நம்மளுடைய விட்டுருக்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பே நம்ம இந்த ரெசிபிக்கு போதும். அது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எங்களோட இனட்டா ஃபுட் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வெஜ், நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எங்களோட ரெசிபீஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் தருவீங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நான் உடனுக்குடன் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெட்டிருக்க வெங்காயம் லைட் பிங்க் கலரில் இப்போ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டையும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த டிஷ்ஷுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கட்டும். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் 3 பச்சை மிளகாய் போதும், அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம விட்டுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒயிட் புலாவுக்கு தேவைப்படுற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் பீன்ஸும் 50 கிராம் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் கட் பண்ணுற சைஸ் உங்கள் சாய்ஸ். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து வச்சுருக்கேன். இதை 2-3 தாட்டி தண்ணியில் அலசி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை தண்ணியில் அலசி இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்யும் போது கரெக்டான அளவு தண்ணி விட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் குழையாமல் நல்லா பொலன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸும் சொல்கிறேன். நம்ம ரைஸ் இன்னும் நல்லா பொலன்னு வரத்துக்கும் அதே சமயம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வர அளவுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம விட்டுருக்க காய்கள் எல்லாமே எண்ணெயில் வதங்கிடுச்சு. நம்ம விட்டுருக்க புதினாவும் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி விட்டுக்கலாம். தக்காளி பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பாதி விட்டால் போதும். இந்த தக்காளி இந்த புலாவில் விட்டு செய்யும் போது நம்ம புலாவுக்கு அந்த ட்ரைனஸ் எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடும் போது அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் தக்காளி சேர்க்குறோம். நம்ம விட்டுருக்க தக்காளி வதங்கி வரட்டும். இப்போது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ரைஸை அலசிட்டு வந்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நார்மல் ரைஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு ரைஸு. அதை தண்ணியில் 2லேருந்து 3 தாட்டி அலசி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ரைஸை நம்ம தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த அரிசியில் தண்ணி எதுவுமே இல்லை. தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விட்டுருக்க காய்கள் எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்கறியோட கலவைகளோட சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் அரிசி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி வேகிறதுக்கு அப்புறமா தண்ணி விடும்போது கரெக்ட் அளவில் இருக்கும். நம்மளோட சாதமும் குலையாமல் பொலன்னு கிடைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம். இதுதான் அந்த சீக்ரெட் டிப்பு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விடும்போது நம்ம ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு வரும். பட்டரோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புலாவ் சாப்பிடும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்கும். இதான் அந்த சீக்ரெட் டிப்பு. நம்ம விட்டுருக்க இந்த வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். நம்மளோட ரைஸ் காய்கறிகளோடு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நார்மல் ரைஸாக இருந்தால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து எடுத்தேன். அதனால் நான் இதே டம்ளரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்த்துட வேண்டாம். தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரைஸ் குழஞ்ச மாதிரி ஆகிடும். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். விட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நார்மல் ரைஸ்லேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு கொதி வந்துடட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கொதி வந்தோடனே செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தான் எடுக்கும் டைம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் ரைஸை ஊற வச்சிடலாம். கட் பண்ணி முடித்தோடனே நம்ம வதக்கிட்டு சட்டன் ரைஸை போட்டு குக்கரில் விசில் விட்டோன்னா நம்மளோட ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரங்கள் நடுவில் எல்லாமே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் மெதுவாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம்.
எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பே கரெக்டான அளவு. நம்ம வெங்காயம் வதக்கும் போது போட்டோம் இல்லைங்களா, அந்த உப்பு தான் கரெக்டான அளவு, கரெக்டாக இருக்குது. நம்மளோட உப்பு டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸோட வெந்து வரும்போது நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது ஃபஸ்ட்டு விசில் வரணும். அப்புறம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் விட்டால் போதும், செகண்ட் விசில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு விசில் ப்ராப்ளம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, அடியில் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இருக்கட்டும், நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். 2வது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். உங்களோட ரைஸு குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செகண்ட் விசில் வரதுக்குள்ளார நம்ம சென்னாகுனி கருவாடு தொக்கை செஞ்சிடலாம். நமக்கு செகண்ட் விசில் வந்துருச்சு. ஸ்டீமெல்லாம் அடங்கிருச்சு. இப்போது விசில் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட விட்டுருக்க கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலந்து கொடுத்துடலாம். கீழே பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. ரைஸும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட கேரட்டு நல்லா வெந்து வந்திருக்கு, பீன்ஸும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த புலாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சூடான ஒயிட் புலாவோட சென்னாகுனி கருவாடு தொக்கு இன்னைக்கு சர்வ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணும் வரை பாய், டேக் கேர்.